Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா வித் மீ? வாங்க ஃப்ரைடேயோட ஃபுல் டே vlog பார்க்கலாம். இன்றைக்கி லன்ச் ப்ரிப்பரேஷன் எனக்கு இல்லை, பிகாஸ் ஹஸ்பண்டுக்கும் வந்து ஆஃபீஸ்லேயே லன்ச் அண்ட் ஷஷ்வந்துக்கு ஹாஃப் அ டே டியூ டு விமென்ஸ் டேனால் வந்து அவங்க ஸ்கூலில் ஹாஃப் டே விட்டுட்டாங்க. ஸோ ஷஷ்வந்தை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தென் நான் லன்ச் ப்ரிப்பரேஷன் வந்து பொறுமையாக அன்றைக்கி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கும் ஷஷ்வந்துக்குங்கிறதுனால ஈஸியாக ஒன் பாட் ரெசிபி ஜீரா ரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி விமென்ஸ் டே. ஸோ அண்ட் இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி கூட. ஸோ எல்லார் வீட்லேயுமே வந்து இன்றைக்கி ஸ்பெஷலான பூஜை இருக்கும், லன்ச் இருக்கும் இல்லையா. பட் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சிம்பிள். ஈவினிங் மட்டும் வந்து இந்த பயிர் அதெல்லாம் வந்து வேக வச்சு சாமி கும்பலான் இருக்கேன். பிகாஸ் ஹஸ்பண்டுக்கு வந்து இன்றைக்கி ஆஃபீஸ்லேயே லன்ச்சு. அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து மீட்டிங் இருக்கனால ஆஃபீஸில் லன்ச் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஷஷ்வந்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹாஃப் டே விமென்ஸ் டே அப்படிங்கிறதுனால அவங்க ஸ்கூலில் ஹாஃப் டே தான் விட்டுருக்காங்க. ஸோ 1 o'clock வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ வீட்டுக்கு வந்து லன்ச்சு சாப்பிட்டுக்குவார். ஸோ அதனால் பார்த்துருப்பீங்க, நான் விலாகில் காமிச்சிருப்பேன். ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அவரை கூட்டிகிட்டு வந்த உடனே நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பண்ணி கொடுக்கணும். அண்ட் இன்றைக்கி என்ன அப்படின்னா விமென்ஸ் டே அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எங்கள் ஷஷ்வந்தோட படிக்கிற பசங்களோட அம்மா நாங்கள்லாம் ஒரு குரூப் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நாங்களே வந்து என்கரேஜ் பண்ணிக்கிறதுக்கு, ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, ஓகே ஏதாவது ஒரு சேம் கலர் ட்ரெஸ்ஸில் எல்லோரும் வரலாம், ஏதாவது ஒரு சேம் கலர் போட்டுட்டு வந்து ஜஸ்ட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக்கா பிங்க்கானு 2 ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. பட் மெஜாரிட்டி வந்து எல்லோரும் பிங்க் தாங்கவும் ஓகே பிங்க் அப்படின்ட்டு. என்கிட்ட பிங்க்னா இது ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் இதை போட்டுட்டு நான் ரெடி ஆகிட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டே விலாக் தான் இருக்கும். ரொம்ப நாளாகவே வந்து நம்ம வீக் டேஸில் வந்து ஷார்ட்ஸாகவும், வீக்கெண்ட் மட்டும்தான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டே விலாக் கரெக்டாக போட்டுருக்கேன்னா ஓகே ஃபுல் டே வீக்கெண்ட் விலாகாக போடுறேன். பட் இன்றைக்கி வந்து மார்னிங்கில் கிளம்பி போயிட்டு, ஏன்னா எல்லா நாங்கள் மம்மீஸ் எல்லாம் சீக்கிரம் வந்துடுவாங்க. ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறமா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பசங்களை பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துடுவோம். எங்களுக்கும் ஆசை, நேற்று ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் நானும் ஷஷ்வந்தோட கூட படிக்கிற ஃப்ரெண்டோட அம்மாவும். ஸோ எங்கேயாவது நம்மலாம் வெளியே போகலாம், ஒரு மூவி போகலாம், அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் தெரியல அதுக்கான டைம் எல்லாம் வருமா நம்மளுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா. சில பேர் பார்த்திங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்காங்க. ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் சொன்னால் போதும். ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது மாமனார்கிட்ட கேட்கணும், மாமியார்கிட்ட கேட்கணும், அதுக்கப்புறம் வீட்டில் வேறு யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட கேட்கணும். இந்த ஒர்க்கெல்லாம் சில ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வரணும். இதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எவ்வளோ வந்து என்னதான் வந்து இந்த வேர்ல்டு வந்து மாடர்னாக போனாலும் ஸ்டில் வந்து நம்ம லேடிஸ் இதெல்லாம் நம்ம இந்த மேரேஜ்க்கு அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது இல்லையா. நினச்ச நேரத்துக்கு நம்மளால் நினச்ச இடத்துக்கு போக முடியல. இதே வந்து ஆம்பளைங்களை எடுத்துக்கோங்க, டக்குன்னு சொல்லிட்டு ஓகே நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. பட் நம்ம அந்த மாதிரி போக முடியல. நம்ம குழந்தைங்களுக்கு தேவையானதை வீட்டில் சமைச்சு வச்சுட்டு போகணும், குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கணும். ஸோ நிறைய வந்து லைஃப் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் அது குழந்தை பிறந்து நிறைய வந்து மாற்றம் இருக்கு இல்லையா. இது வந்து எனக்கு அடிக்கடி இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் மனசில் தோணிக்கிட்டே இருக்கும். நம்ம நினச்ச டைமில் பண்ணவே முடியல. ஓகே ஏதாவது ஒரு ஷாப்பிங் போனால் கூட நம்ம தனியாக போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா கூட வீட்டில் எல்லா ஒர்க்கையும் நம்ம கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு தான் இப்படி தோணுதா இல்லை நிறைய லேடிஸ்க்கு இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஆமாம் மேரேஜ்க்கு அப்புறம் என் லைஃப் வந்து மாறி இருக்குதா, குழந்தைங்க பிறந்து என்னால் வந்து நான் நினச்ச மாதிரி எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி விமென்ஸ் டே. ஸோ உங்களுக்கான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஸ்பேஸ், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், உங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி விமென்ஸ் டே அண்ட் த்ரூ அவுட் வ்ளாக் பாருங்கள். பாய். ஒரு 12:30 போல் ஷஷ்வந்தை ஸ்கூலில் இருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு தென் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் எல்லாம் ஆகிட்டு நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணி கொஞ்சமாக வந்து பெப்பர் போட்டு நான் சார்ட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து அவனுக்கு பொரிச்சு கொடுத்துட்டேன். பிகாஸ் அவனுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நார்மலாக உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு சாருக்கு பிடிக்காது, பட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கும். ஸோ வீட்டிலேயே வந்து எப்போவுமே வந்து அந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி அதில் செய்கிறது தான். ஸோ ஜீரா ரைஸ்க்கும் அதுக்கும் காம்பினேஷன் வந்து எனக்கு ஆக்சுவலி பிடிக்கல, பட் அவனுக்கு பிடிச்சிருந்தது.
அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வந்து சால்ட்டு பெப்பர் ரெண்டும் ஆட் பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் வந்து அது தண்ணி விட்டு போயிடுது சால்ட் ஆட் பண்ணும்போது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன், வெறும் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அப்படியே வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வெளியே சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டே வந்திருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் லஞ்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சிவன்ராத்திரி அப்படிங்கிறதுனால வந்து வாசல்லாம் வந்து கழுவி விட்டு கோலம் போடலான்னு சொல்லிட்டு வாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து நல்லா வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற முடியாது, தெளித்து கழுவி விட்டுருந்தேன். ஸோ அது காயறதுக்கு எப்படின்னாலும் ஒரு 40 மினிட்ஸ் 1 ஹவர் ஆகும். ஸோ அதுக்குள்ளே டின்னருக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலைக்கறி பண்ணலான்னு சொல்லி இந்த மசாலாஸ் எல்லாமே வந்து ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் காமிச்சது எல்லாத்தையும் அதோட வந்து கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கடலைக்கறி பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டைக்கல்ல நான் சொல்கிறேன். அண்டு இதெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் வந்து வறுக்கக்கூடாது. அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்துட்டு நீங்கள் அரைக்கும் போது வந்து மிக்சி ஜாரில் இதை ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி வந்து நீங்கள் சாதத்துக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஆர் பட்டர் போட்டு ஆனியன் போட்டுட்டு வேக வச்ச கொண்டக்கடலையை வந்து எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக சாட் ஆனதுக்கப்புறம் இந்த மசாலாவை எடுத்து ஊற்றி நல்ல பச்சை வாடை போகிற அளவு வரைக்கும் கொதிக்க விடுங்க. உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும், இப்போ நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றோன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. நான் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து திக்காக நான் வந்து இறக்கிக்கிட்டேன். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பூ சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பூ வந்து முன்னாடி நாளே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே சாமிக்கு இந்த மாதிரி ரோசஸ் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த ரோசஸ் 20 rupees சொன்னாங்க. அண்ட் ரொம்ப அழகாக இருந்தது, எல்லோ கலர் ரெட் கலர் எல்லாம். ஸோ சாமிக்கு எல்லாமே அழகழகாக வச்சுட்டேன். இந்த குட்டி ஒரு பாட்லேயும் தண்ணி ஊற்றி நான் வச்சுட்டேன். ஸோ வாசல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து, ஏன்னா நான் மாவில் தான் கோலம் போடுறேன் இல்லையா, ஸோ நல்ல ட்ரை ஆனால் தான் நம்ம போடும்போது நம்ம வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நான் ஸ்டார் போட்டு அதிலேருந்து தான் போடுவேன். பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஃப்ளவர் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அண்ட் ரொம்ப நல்லாவே வந்துருந்தது. சஷ்வந்த் தான் ஒரே இது அழகாக இருக்குமான்னு. பட் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது டிசைன்ஸ் நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் மாவில் எனக்கு இது ஒன்று தான் வந்து ஈஸியாக வருது. அதை போட்டு முடிச்சுட்டு தென் இன்னைக்கு கோயிலுக்கு போகலாங்கிற பிளான் இருக்கனால சாரீ கட்டிட்டு சாமிக்கு வந்து வைக்கிறதுக்காக நான் வந்து பயிர், அதாவது கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, கொண்டக்கடலை அதுக்கு தனியாக வந்து கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். பிகாஸ் நம்ம சாமிக்கு வைக்கும்போது நம்ம குக் பண்ணுறதுக்கு வைக்கிறதுலேருந்து எடுக்கக்கூடாது இல்லையா, தனியாகவே வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதோட கொஞ்சம் தட்டைப்பயிர் போட்டு ரெண்டுமே வந்து வேக வச்சு நான் சாமிக்கு வச்சேன். ஸோ சிவன்ராத்திரினா இது வச்சு கும்பிடுவாங்கன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஸோ அதனால் அதை வச்சு நல்லா வந்து திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஸோ அதுலேருந்து ரோசஸ் வந்து அதில் 2 ரோஸ் ரொம்ப அழகாக இருந்தது, ஒரு எல்லோ கலர் ஒரு ரெட் கலர். ஸோ அதே நானுமே தலைக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ சாம்பிராணி ஏற்றி நல்லாவே வந்து சாமி கும்பிட்டாச்சு. வாசல்லையுமே வந்து நான் விளக்கேற்றி வச்சிட்டேன். ஸோ அந்த கோலம் போட்டு பூ வச்சு விளக்கேற்றி வைக்கும்போது பார்க்குறதுக்கே வாசல் ரொம்ப அழகாக இருந்தது. ஹாய். ஸோ விலாக் பார்த்துருப்பீங்க. சாமி கும்பிட்டாச்சு, வெளியில் கோலமெல்லாம் போட்டு ஏதோ ஒரு கோலம் போட ட்ரை பண்ணேன். பட் அது ஏதோ ஒரு கோலமாக மாறிடுச்சு. ஸோ வந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு வச்ச பயிர் ஃபஸ்ட்டு சஷ்வந்துக்கு தான் பிரசாதம். ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க ஒரு வழியா. ஸோ டைம் வந்து இப்போ 6:30. டீ போட்டாச்சு, குடிச்சிட்டு கோயிலுக்கு போகிற வேலை தான். பயிரில் கொஞ்சம் உப்பு பத்தலை. நார்மலாக நம்ம குக் பண்ணும்போது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பட் சாமிக்கு வைக்கிறது பண்ண மாட்டோம்ல, ஒரு அளவாக உப்பு போட்டேன். ஒரு பயம் என்னென்னா உப்பு கம்மியாக இருந்தால் கூட
நம்ம திருப்பி வந்து தாளிச்சு உப்பு போட்டு ஆட் பண்ணி கூட நம்ம சாப்பிட்றலாம். பட் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப மோசமாயிடும் இல்லையா. ஸோ சாரீ கட்டியாச்சு. சிம்பிளான சாரீ தான். ரொம்ப 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 பழைய சாரீ, பெரிய சாரியும் சஷ்வந்த் பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினது. இந்த சாரியில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சில சாரீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 மீட்டர்ஸ் இருக்காது, 5.5 அந்த மாதிரி தான் இருக்கும். இது ஐ கெஸ் 5.5 தான் நினைக்கிறேன். அதுலேயே ப்ளவுஸ் வேறு வந்துச்சு. ஸோ வந்து ஒன்று இங்கே ஃப்ளீட் வச்சா கீழே ஃப்ளீட் வைக்க பத்தாது, இல்லை கீழே வந்து ஃப்ளீட் கரெக்டாக வச்சோம்னா இங்கே வைக்க பத்தாது. ஒரே கடுப்பாக இருந்தது கட்டுறதுக்கே. பட் சரி ஓகே எடுத்துட்டோம், எல்லாம் அப்படியே கலைச்சி போட்டுட்டேன். சரி ஓகே இதே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியாச்சு. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி போட் நெக் மாதிரி தைக்க சொன்னேன், பட் அவங்க எப்படியோ தைச்சி வச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து ட்ரிச்சியில் தைக்க கொடுத்தது. நான் ரொம்ப நாள் ஆச்சு சாரீலாம் வாங்குறதே இல்லை இப்போ. பட் எஸ், இந்த வருஷம் ஏதாவது சாரீஸ் எடுத்து நல்ல இப்போ இருக்க ட்ரெண்டாக வந்து ஏதாவது ஒரு சாரீ எடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு தோணுது. லெட்ஸ் சி. நீங்கள் என்னெல்லாம் வச்சு சாமிக்கு வச்சு கும்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து வந்து நாங்கள் கோயிலுக்கு கிளம்புவோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சப்பாத்தி போட்டு சாப்பிடணும். கடலைக்கறி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்துட்டு தான் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி சாப்பிட்ற வேலை தான். ஸோ அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:20 7:30 ஆயிடுச்சு. பட் சிவன் ராத்திரி அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு கோயிலெலாம் வந்து ரொம்ப நேரம் திறந்து தான் இருப்பாங்க. ஸோ நட சீக்கிரமாக வந்து சாத்த மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாகவே வந்து கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ ரொம்ப வந்து அழகாக வந்து எல்லாமே வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அம்மன், சிவன், இது சிவன் விஷ்ணு டெம்பிள். சிவன் விஷ்ணு 2 பேருமே வந்து இந்த கோயிலில் இருப்பாங்க. ஸோ எப்போவுமே ரொம்ப வந்து இது எங்களுக்கு வாக்கபிள் தான். பட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நாங்கள் வந்து வண்டியில் போயிட்டோம். ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. க்யூவில் நின்று தான் நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளவே போனோம். ஸோ இந்த அம்மன் வந்து மீனாட்சி அம்மன் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சிவன் எல்லாமே கோயிலுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவனோட கதை எல்லாமே வந்து ஒருத்தர் உட்காந்து சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ நிறைய வந்து அந்த சில கதைகள்லாம் கேட்குறதுக்கே வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டே நானும் சஷ்வந்த் ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ சஷ்வந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே கோவம். அவருக்கு வந்து பிரசாதம் அப்படின்னா வந்து அது சக்கரை பொங்கல் தான். பட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிபிளை பாத் கொடுத்துட்டாங்க. ஸோ அவனுக்கு வந்து எனக்கு இது ஏன்னா அது கொஞ்சம் காரமாகவும் புளிப்பாகவும் இருந்தது. ஸோ அவனுக்கு வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உட்காந்துருந்தார். ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு தென் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வந்துட்டு சஷ்வந்துக்காக சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நானும் ஹஸ்பண்டும் பிரசாதம் நல்லாவே சாப்பிட்டோம். நிறைய கொடுத்தாங்க ஆக்சுவலி. ஸோ பட் அவன் வந்து எதுவுமே சாப்பிடல இல்லையா, அதனால் வந்து சரி சப்பாத்தி சீக்கிரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கோயிலேருந்து சீக்கிரமாகவே கிளம்பி வந்தோம். பிகாஸ் அந்த கதையெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. உட்காந்து ஏன்னா நல்லாவே சேரெல்லாம் போட்டு நல்ல காத்தோட்டமாக இருந்தது. பட் ஸ்டில் வந்துட்டு அவன் வந்து கிளம்பணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சப்பாத்தி போட்டு அதை சஷ்வந்துக்கு கொடுத்துட்டு ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க. இப்போ நானும் வந்து சாப்பிட உட்காந்துட்டேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட டைம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தென் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சப்பாத்தியும் கடலைக்கறியும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. தட்டு என்ன இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. சஷ்வந்த் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டான் கொஞ்சம் அப்படியே கடலைக்கறியோட. ஸோ அதே தட்டில் நானும் வந்து அப்படியே வந்து சாப்பிட உட்காந்துட்டேன். ஸோ இந்த ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே என்னால் வந்து ஃபுல் டே விலாக் நான் எடுக்கலை, ஷார்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரைடேக்கு. பட் இந்த டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 months 2 monthsக்கு மேலே ஆச்சு நாங்கள் கோயிலுக்கு போயே. ஸோ ரொம்ப இன்றைக்கி திருப்தியாக இருந்தது இந்த ஃப்ரைடே. நல்லா வந்து ரிலாக்ஸிங். அண்ட் சஷ்வந்த் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பாடு கட்டுற வேலையும் இல்லையா, ஸோ ரிலாக்ஸாக இருந்தது. அண்ட் உங்களுக்கு எப்படி ஃப்ரைடே போச்சு, உங்கள் வீட்டில் எப்படி சிவன் ராத்திரி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட எனர்ஜெட்டிக்காக நான் ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கும் அப்படி தான் இருக்குமாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.